தேதி கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்றது. அந்த நீட் தேர்வின் வினாத்தாள் ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கசிந்ததாகவும் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தன. இதையடுத்து தேசிய தேர்வு முகமை இந்த வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தியது. அப்போது 1ஆம் தேதியே பல மாநிலங்களில் அந்த வினாத்தாள் கசிந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த நீட் தேர்வை எழுதியவர்கள் மீண்டும் அந்த நீட் தேர்வை எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வினாத்தாள் கசிவு முறைகேடு புகார் எழுந்ததை அடுத்தும் ராஜஸ்தான் மாநிலத்தில் வினாத்தாள் கசிந்தது நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அங்கு நீட் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அந்த தேர்வை ரத்து செய்வதாக இன்று அறிவித்திருக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ் மற்றும் பல் மருத்துவ படிப்பான பிடிஎஸ் ஆகிய படிப்புகளுக்கு மாணவர்களை தேர்வு செய்வதற்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெற்றது. அந்த தேர்வின் போது முன்னரே வினாத்தாள் கசிந்து விட்டதால் பல மாணவர்கள் அங்கு பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்த சூழ்நிலையை அடுத்து தேசிய தேர்வு முகமை எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் ஆகிய படிப்புகளுக்கான மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. இந்த நீட் தேர்வை 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மறுதேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்காக நீட் தேர்வை எழுதிய மாணவர்களுக்கான அந்த மாணவர் சேர்க்கையில் இப்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நடப்பு கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பில் சேருவதற்காக நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சேர்வும் தேதி தள்ளி வைக்கப்படுகிறது. நீட் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் இனிமேல் கலந்தாய்வு மற்றும் மாணவர் சேர்க்கை மே 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வின் அடிப்படையில் நடைபெறாது. புதிதாக தேர்வு நடத்தப்பட்டு அந்த தேர்வில் எடுக்கப்படும் மதிப்பெண்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டுக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை பின்னர் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுதேர்வு குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.